அனைவருக்கும் வணக்கம். திணையமைப்பின் மற்றும் ஒரு அருமையான நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம் நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பவர் திரு வேளாண் அரி ஞானசேகரன் அவர்கள். இவர் மாவட்ட விதைச்சான்று உதவி இயக்குநராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். நம்முடைய இன்று குரல் இனிது என்ற இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு நெறியாள்கை செய்வதற்காக நம்முடைய திருமிகு மகேந்திரவர்மன் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மகேந்திரவர்மன் இங்கு நியூஜெர்சியில் வாழ்பவர். மிகுந்த தமிழ் உணர்வு ஆர்வமும் கொண்டவர், ஆற்றலும் கொண்டவர். ஒரு தமிழ் சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய பெற்றோர்களும் தமிழின் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். பல்வேறு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள், எங்களோடு பயணிக்கிறார்கள். அந்த வகையில் திரு மகேந்திரன் சம்பத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. திணையமைப்பு சார்பாக அவருக்கு என் நன்றியையும் இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறேன். மகேந்திரவர்மன் பல்திறன் ஆற்றல் கொண்ட ஒரு தமிழ் ஆர்வலர். அவர் மூதுரை நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். அதே போல் சிறுவர்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பாடலுக்கும் கதை எழுதி மூதுரை கதைகள் என்ற வடிவிலே அதை கொண்டு வந்திருக்கிறார். இன்னா 40 இனியவை 40 நூல்களுக்கும் உரை எழுதியுள்ளார். ஒரு மென்பொருள் வல்லுநராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால பல்திறன் கொண்டவர் அவர். அவரை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நெறியாள்கை செய்திட அன்போடு அழைக்கிறேன். வாங்க மகேந்திரன். நன்றி பிரபு அவர்களே. நன்றி, மிக்க நன்றி. உலகெங்கும் இருந்து இணைந்துள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளுக்கு ஒரு முகவுரை தேவையில்லை. இருப்பினும் மரபின்படி சில ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையை கொடுத்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். பாவேந்தருடைய பாடலில் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அல்லதோறும் சுவை உள்ளந்தோறும் உயர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்பம் என அனைத்தையும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதே புகழ் இவ்வையகமே என்று பாவேந்தர் கூறுகிறார். வள்ளுவனை பெற்றதால் தான் இந்த பூமியே புகழடைந்தது என்று பாவேந்தருடைய வரிகளோடு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்வோம். திருக்குறள் 1330 பாடல்கள் வெண்பாக்களை கொண்டது. 1133 அதிகாரங்களை கொண்டது. அறம் பொருள் இன்பம் என்ற 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று அனைவரும் அறிவோம். அறம் பொருள் இன்பம் அப்படி என்றால் என்ன? அறம் அப்படின்னா என்ன? அறம் என்பது உதவி என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால், அறம் என்பது உதவி என்று சுருக்கிவிட்டால், அறம் என்பதை ஒரு 10 பாடல்ல திருவள்ளுவர் கூறியிருக்கலாம் இல்லையா? ஒரு அதிகாரம் போட்டு 10 அறம் என்ற ஒரு அதிகாரம் போட்டிருக்கலாம். அதற்காக 250 பாடல்கள் போட்டு 25 அதிகாரங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்றால் அறம் என்பதற்கு உதவி அல்லது நெறி என்பதை தாண்டி ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது என்று அர்த்தம் அல்லவா? அறம் என்பதற்கு பொருளை தேடும் பொழுது மணிமேகலையிலிருந்து ஒரு பாடல் கிடைக்கிறது. சீதலை சாத்தனார் சொல்றாரு, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்களெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அன்றி வேறு கண்டது. அதாவது மண்ணுயிர்களெல்லாம், மாந்தர்களும் கூட சொல்லல, மண்ணுயிர்களெல்லாம் உணவு, உடை, இருப்பிடம் 3ஐயும் கொடுப்பதுதான் அறம். உதவி என்பது யார் வேணா செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சென்று கொண்டிருக்கும்போது எதிரே ஒரு எளியவர் வருகிறார் என்றால் அவருக்கு ஒரு 50 ரூபாய் கொடுப்பது உதவி. ஆனால் அவர் ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று உணர்ந்து அவரை அந்த நிலையை உயர்த்துவது அறம். உதவி யாரு வேண்டாலும் செய்யலாம். உதவி செய்வர்களை இந்த உலகம் பாராட்டும். ஆனால் அறம் செய்வர்களை இந்த உலகம் கொண்டாடும். அதனாலதான் ஔவையார் என்ன சொல்கிறார் என்றால், இயல்வது கரவேல் என்று சொன்ன ஔவையார் அறம் செய் என்று சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு, உன்னால் உதவி கண்டிப்பாக செய்ய முடியும் என்பதுதான் அதன் பொருள். ஆக அறம் என்பது
நமக்கானது அல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கானது அறம். பொருள் பொருள் என்பதற்கு பொருள் நமது ஆசிரியர் அவர்கள் வாழ்வியல் சிந்தனைகளில் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார். நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படின்னு இருப்பார். அதாவது தன் வாழ்க்கைக்கான பொருளை வாழ்வோடு பொருளோடு சேர்ப்பதுதான் பொருள். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நமக்கானது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா கல்வி, ஒழுக்கம், ஊக்கம், நட்பு, கூடா நட்பு அப்படின்ற நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுதான் பொருள். இன்பம் என்பது இருவருக்கானது. ஆக இன்பம் என்பது இருவருக்கானது, பொருள் என்பது நமக்கானது, அறம் என்பது நம் சமூகத்துக்கானது என்ற ஒரு சிறு குறிப்போடு நாம் குரல் கூறும் குழந்தைகளை அழைக்கலாம். ஐயா, உங்களுடைய அனுமதியோடு உலகெங்கும் ஒரு 11 குழந்தைகள் நம்முடன் இணைந்திருக்காங்க ஐயா. மலேசியாவில் இருந்து கூட சில 5 குழந்தைகள் இணைந்திருக்காங்க. முதல்ல நாம அவங்களை அழைப்போம், அதன் பின் நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஐயா. முதலில் நாம் அழைக்க இருப்பது கவினயா ஸ்ரீராம், மலேசியாவில் இருந்து. வாங்கம்மா கவினயா. கவினயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம், நான் கவினயா ஸ்ரீராம். நான் மலேசியாவில் உள்ள அழகர் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். எக்காலமும் போற்றும் திருக்குறளை எழுதியவர் தேவப்புலவர் திருவள்ளுவர் ஆவார். அவர் இயற்றிய 1330 குறள்களில் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று எனும் குறள் செய் நன்றி அறிதல் அதிகாரத்தை சேர்ந்த 108வது குறள் ஆகும். இதன் பொருள், ஒருவர் நமக்கு செய்யும் உதவியை மறப்பது நல்லதல்ல, அவர் செய்யும் குற்றத்தை உடனே மறந்து விடுவது நல்லது. இக்குறளின் வழி நாம் அறிவது என்னவென்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஆம், குறள் நாம் அறிவது வாழ்க்கையில் நல்லது மற்றும் தீமையை உடனடியாக மறந்து விடுவது நல்லது. நன்றி. கவினயா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, மிக சிறப்பு. அடுத்து நாம் அழைக்க இருப்பது திவ்யஸ்ரீ பிரகாஷ். இவரும் மலேசியாவிலிருந்து இணைகிறார். வாங்க திவ்யஸ்ரீ. வணக்கம், என் பெயர் திவ்யஸ்ரீ பிரகாஷ். என் வயது 14 ஆகும். நான் மலேசியாவில் உள்ள தட்பிங் இடைநிலைப் பள்ளியில் பயில்கிறேன். இன்று நான் வான் புகழ் வள்ளுவர் இயற்றிய நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற திருக்குறளை ஒப்புவிக்க வந்துள்ளேன். இத்திருக்குறள் நட்பு என்ற அதிகாரத்தை சேர்ந்த 783வது திருக்குறள் ஆகும். இந்த குறளின் பொருளானது, படிக்க படிக்க ஒரு நயமான நூலின் சிறப்பு அதிகரிப்பது போல நல்ல குணமுடையவர்களின் நட்பு பழக பழக இன்பத்தை அதிகரிக்கும். இந்த குறள் மாணவர்களுக்கு உண்மையான ஆழமான பண்பு சார்ந்த நட்புகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நன்றி. அருமையான குறள் திவ்யஸ்ரீ, அருமையா சொன்னீங்க. ஒரு குறளோடு அந்த குறளுடைய பயன்பாட்டையும் சொன்னீங்க, ரொம்ப அருமை. நன்றி ஐயா. அடுத்து நாம் அழைக்க இருப்பது தீர்த்திகா ஜெயநந்தன். இவரும் மலேசியாவிலிருந்து இணைகிறார். தீர்த்திகா, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீர்த்திகா ஜெயநந்தன். நான் மலேசியாவில் உள்ள அழகர் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கின்றேன். எக்காலமும் போற்றும் திருக்குறளை அருளிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆவார். அவர் இயற்றிய 1330 குறள்களில் தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று எனும் குறள் புகழ் அதிகாரத்தை சேர்ந்த 236வது குறள் ஆகும். இதன் பொருளானது, ஒரு துறையை சார்ந்து இருக்க எண்ணம் கொண்டவர்கள் அத்துறையில் பிறர் புகழும்படியாக சிறந்து விளங்க வேண்டும், இல்லையே அத்துறையில் ஈடுபடாதிருத்தல் நல்லது. இக்குறளின் வழி நாம் அறியும் படிப்பினையானது, ஒரு செயலை செய்வதற்கு ஒருவர் முன் வந்தால் அவர் அச்செயலை சிறப்பாக செய்து புரிய வேண்டும், இல்லை என்றால் அச்செயலை செய்யாமல் இருப்பதே சிறப்பு. இத்திருக்குறளுக்கேற்ப மாணவர்களாகிய நாம் நம் வாழ்க்கையில்
பலர் பேசப்படும் அல்லது அறியப்படும் அளவிற்கு சிறப்பான சாதனைகளை புரிய வேண்டும். அவ்வாறு புரியாவிட்டால் இப்பிறப்பு பயனற்றதாகிவிடும். உதாரணத்திற்கு, சாதாரண குடும்பத்தில் பிறந்தும் தனது கல்வி, நற்குணம், நாட்டுப்பற்று மூலமாக புகழ்பெற்ற வாழ்க்கை நடத்தினார் அப்துல் கலாம். அவரது வாழ்க்கை எத்தனை பேருக்கு ஒரு மகத்தான தூண்டுகோலாக உள்ளது. அவர் பிறந்ததே ஒரு பாக்கியம் என கருதப்படுகின்றது. நன்றி. கிருத்திகா, அருமையா ஒரு ஒரு சின்ன ஒரு கதையே சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. மிக்க நன்றி. நன்றி ஐயா. அடுத்து நம்ம அழைக்க இருப்பது அனுசாய் ரகுபதி. இவரும் மலேசியாவில் இருந்து இணைகிறார். அனைவருக்கும் என் முத்தமிழ் வணக்கம். என் பெயர் அனுசாய் ரகுபதி. நான் மலேசியாவில் உள்ள அழகார் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். எக்காலமும் போற்றும் திருக்குறளை அருளிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஆவார். அவர் இயற்றிய 1330 குறள்களில் வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல எனும் குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை சேர்ந்த 4வது குறளாகும். இதன் பொருளானது விருப்பு வெறுப்பு அற்ற கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் அவ்விடத்தில் துன்பமில்லை. இக்குறளின் வழி நாம் அறியும் படிப்பினையானது விருப்பு வெறுப்பு அற்ற இறைவனை நினைக்கின்றவர்களுக்கு எவ்விடத்திலும் துன்பமில்லை. திருக்குறளிற்கேற்ப மாணவர்களாகிய நம் வாழ்க்கையில் பேராசைகளையும் வெறுப்புகளையும் கொண்டிருக்க கூடாது. இவை இரண்டும் மனிதனை இட்டு செல்லும். நன்றி, வணக்கம். அனுசாய், மிக மிக அருமை, மிக அருமையா சொன்னீங்க. மிக்க நன்றி. அடுத்து நம்ம அழைக்க இருப்பது சிரஞ்சீவன் பாஸ்கரன். சிரஞ்சீவன் வாங்க. இவரும் மலேசியாவில் இருந்து நினைக்கிறார். சிரஞ்சீவன் இருக்கீங்களா? இனிப்புல அடுத்த குழந்தைக்கு போயிருங்க. மலேசியா குழந்தைகள் முடிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம அழைக்க இருப்பது பொள்ளாச்சியில் இருந்து சம்யுக்தா. சம்யுக்தா இருக்கீங்களாமா? இருக்கேங்கம்மா. வாங்கம்மா. முதலில் பெரியோர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் என் அன்பான நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய குறளினிது நிகழ்வின் நாயகன் திருவள்ளுவர் ஆவார். அவ்வளவு சீக்கிரமாக ஒரு புலவர் ஒரு புலவரை பற்றி புகழ்ந்து பாடமாட்டார். ஆனால் ஔவையார் உள்பட 53 புலவர்கள் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார்கள். அப்பாடப்பட்ட 58 பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலையாகும். முப்பால் 133 அதிகாரங்கள், 1330 குறள்களை கொண்ட திருக்குறளின் பொருட்பாலின் முதல் அதிகாரமான இறைமாட்சியின் முதற்குறள் இதோ. குறள் 381. படைக்கோடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. விளக்கம்: வீரமிக்க படை, நாட்டுப்பற்றுமிக்க மக்கள், குறையாத செல்வம், நாட்டின் நலமறிந்து செயல்படும் அமைச்சர், துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு, அழிக்க முடியாத காவல் ஆகிய 6 சிறப்புகளையும் கொண்ட அரசே அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும். திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாய் விளங்க எடுத்துரைக்கும் இக்குறள் எனக்கு இக்காலத்தில் நான் சிறப்பாக வாழ உதவுகிறது. ஆம், அரணாகவும் வீரத்தை அதிகரிக்கும் தற்காப்பு கலைகளும் சத்தான உணவுகளும் பெரியோர் மீதான பற்றும் நலமறிந்து செயல்படும் புத்தியும் நல்ல நட்பும் என 6 சிறப்புகளையும் நான் கொண்டால் என் வாழ்க்கையில் நான் சிறப்பாக வாழலாம் என நான் உணர்கிறேன். இத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளை பத்திரப்படுத்திய திரு கந்தசாமி ஐயா, பிரான்சிஸ் வைட்டலிஸ் ஐயா மற்றும் ஆரிங்டன் ஐயா ஆகிய மூவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய இனிதான குறளை நான் உரைக்க நீவீர் கேட்க உங்களது நேரத்தை ஒதுக்கியதற்கும் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சம்யுக்தா, ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குமா? ரொம்ப அருமையான ஒரு குரல் சொல்ல சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு உரையே சொல்லிட்டீங்க. அருமை அருமை, நன்றி வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றிங்க. அடுத்து நாம் அழைக்க இருப்பது லித்திகா அவர்கள். வாங்க லித்திகா, தமிழ்நாட்டிலிருந்து லித்திகா இணைகிறார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோ லித்திகா சாரங்கி. நான் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நான் திருக்குறளை பற்றி பேச வந்துள்ளேன். குறள் எண் 69, அதிகாரம் மக்கட்பேறு. குறள்: ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். பொருள்: தன் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையவர் கூற அதை கேட்ட தன் தாயானவள் அவனை ஈன்ற பொழுதிற்கேற்ப மிக மகிழ்ச்சி அடைவார். நன்றி. ரொம்ப அருமை லித்திகா, நன்றி. அடுத்து நாம் நன்றி அழைக்க ஐயா. இருப்பது தமிழ்நாட்டிலிருந்து தியாசன். தியாசன், சார் சார் வாங்க. தியாசன் லித்திகா சாரங்கி பேசினாங்க. ஆமாமா, லித்திகா சரண் பேசினாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து தியாசன் அவர்களை கூப்பிடுறோம். தியாசன் இல்லைங்க சார், அதுக்கடுத்து சோபிஜா சார் தாங்க சார். சரி, வாங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சோபிஜா சார். திருக்குறள் அதிகாரம் 2, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 13. வாடிற்று உலகம் வழங்கி தாளமிழ்தம் என்றுடன் பார்த்து திட்டிற்று பொய்ப்பி குருதி எண்ணுமத்து உள்திற்று உணற்றும் பசி. பொருள்: கடலில் கடல் நீரால் சூழ்ந்த உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் நீர்கள் அனைத்தும் பசியால் வாடி வதைக்கப்படும். மீண்டும் நன்றி. நன்றிமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க சோஃபி, மிக்க நன்றி. அடுத்து நாம் அழைக்க இருப்பது வந்தவாசியிலிருந்து மைத்ரேயி. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ஜெய மைத்ரேயி. நான் வந்தவாசியிலிருந்து பேசுறேன். நான் இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு திருக்குறள் சொல்ல போறேன். அதிகாரம் எண் 60, ஆள்வினை உடைமை. குறள் எண் 619. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருந்த கூலி தரும். குறள் விளக்கம்: ஊழின் காரணத்தால் ஒரு செயல் முடியாமல் போகுமாயினும் முயற்சித்தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது தரும். நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க மைத்ரேயி, மிக்க நன்றி உங்களுக்கு. அடுத்து நாம் அழைக்க இருப்பது சந்தீப் முகுந்தன், தமிழ்நாட்டிலிருந்து. வாங்க சந்தீப். வணக்கம். என் பெயர் மோ சந்தீப் முந்தன். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். குறள் எண் 293, அதிகாரம் 30, வாய்மை. குறள்: தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். பொருள்: ஒருவன் தன் மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு அவன் பொய் கூறினால் அவன் மனசாட்சி அவனை வருந்தும். நன்றி, வணக்கம். அருமை அருமை சந்தீப், மிக்க நன்றி உங்களுக்கு. அடுத்து நாம் அழைக்க இருப்பது நன்றி. அடுத்து நாம் அழைக்க இருப்பது பிருத்திவர்மன், நியூஜெர்சியிலிருந்து. வாங்க பிரதி. வணக்கம். என் பெயர் பிரதீப். குறள் 788, அதிகாரம் நட்பு. உடுக்க இழந்தவன் கைப்போலாம், ஆங்கே இடுக்கன் கலவதான் நட்பு. பொருள்: உன் ஆடை நழுவும் போது கை தானே சென்று சரி பண்ணும். அதுபோல உன் நண்பனுக்கு உதவி தேவைப்படும் போது தானே சென்று உதவி பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி பத்தி அவர்களே. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் போது நாங்க சொன்னது வந்து குறள், அதன் பொருள், அதை மட்டும் தான் நாங்க சொல்ல சொன்னோம்.
ஆனா குழந்தைகள் வந்து எங்களையே பிரமிக்கும் அளவுக்கு கந்தசாமி ஐயா வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க எங்களை. மிக்க ஒரு நெகிழ்ச்சியான தருணம். மிக்க நன்றி குழந்தைங்களா. உங்களுடைய இதை வந்து இதோடு நிப்பாட்டிடாதீங்க. உங்களுடைய திருக்குறள், உங்களுடைய தமிழ் கற்றல் இன்னும் பெருகணும். திருக்குறள் மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க வந்து படிங்க. உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி குழந்தைகளா.